மூணு பத்தி வச்சு செய்யலாம். சூப்பரா அது சரி, அத்தோட பரவாயில்ல. வணக்கம் மாமே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் கடமக்குண்டு மேலமறை ஊராட்சி ஒன்றியம் வாய்க்கால்பாறை. இது எங்கள் சொந்த ஊர். எங்கள் ஊரில் பங்குனி மாதம் உற்சவ திருவிழா, காளியம்மன் கோவில் திருவிழா. இந்த திருவிழா எங்கள் ஊரில் எப்பயும் போல் 2 முறை நடக்கும் பங்குனி மாதத்தில். ஒன்று காளீஸ்வரி நாகேஸ்வரி கோவில் திருவிழா முடிஞ்சிருச்சு, அந்த வீடியோ எடுத்து போட்டுப்பேன் உங்களுக்கு. இப்போ ஊரோடு சேர்ந்து கொண்டாடுற காளியம்மன் கோவில் திருவிழா. இந்த திருவிழாவுக்கு தங்கம் ரேடியோஸ் சோழத்தேம்பிட்டிலேருந்து ரெடியாக கேட்டிருக்காங்க. சீரியல் செட்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அழகாக சூப்பராக போட்டிருந்தாங்க. வேலைப்பாடுகள் சூப்பர் அம்சமாக இருந்துச்சு. ரேடியோவும் அம்சமாக அழகாக போட்டிருந்தாங்க, அருமையாக போட்டிருந்தாங்க. இரவை பகலாக்கியிருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் வாய்க்கால்பாறையில் ஒரு வீடு விடாமல் லைட்டு போட்டாங்க. அந்த அளவுக்கு அழகாக அற்புதமாக போட்டிருந்தாங்க தங்கம் ரேடியோஸ். சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரேடியோ செலெக்ஷன் பண்ணி ரேடியோ போட்டு கூப்பிட்டு வந்து பேசுனதுக்கு கிராமத்துக்கு நன்றி. புதிய பார்த்தா மூச்சுதாமா நானே சாம்பார ஊத்துங்க, ரசத்தை ஊத்துங்க சொன்னேன். நீங்க நாய் பியதுனியா? அவ பியதுனியா? ஐயா சந்தனத்தை போட்டுங்க, நீங்க சந்தோஷமா பேசுங்க. சந்தனத்தை சந்தோஷமா பேசுங்க. ஐயா சந்தனத்தை போட்டுங்க, நீங்க சந்தோஷமா பேசுங்க. ஐயா சந்தனா, ஐயா சந்தனா
உனக்கெல்லாம் எப்ப வரும்? உங்களுக்கு எப்ப வருமோ எங்களுக்கு எங்கள் உள்ள தங்கம் தெய்வமையா முத்திராம நெஞ்சமையா. கரகாட்டம் வந்து மதுரை எஸ்கே மாரியம்மாள் வில்லாவரத்துக்காரங்க கரகாட்டம். இவங்க வந்து கரகாட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தேனி மாவட்டத்துக்கு இவங்க சரியான ஃபேமஸ். ஏன்னா எப்படின்னா இந்த ஏரியாவில் நடக்கிற அனைத்து இதுக்கு வந்து இந்த புள்ள எஸ்கே மாரியம்மன் புலவர் பஞ்சவரணம், இந்த பாப்பா வரும் பஞ்சவரணம், இவங்க குழு சேர்ந்து நல்லா சிறப்பாக சிறப்பாக ஓரளவுக்கு நல்லா பேர் வாங்கி கொடுத்து போவாங்க. அதே மாதிரி விடிய விடிய ஆட சொன்னாலும் எந்த சுணக்கம் இல்லாமல் நல்லா சூப்பராக நிகழ்ச்சி நடத்தி கொடுத்து நம்ம இது பண்ணி போயிடுவாங்க. இந்த வட்டம் வந்து எஸ்கே மாரியம்மா பஞ்சவரணம் பாப்பா வந்து இந்த வட்டம் வந்து எங்கள் ஊரில் கரகாட்டம் ஆடிச்சு. எங்கள் ஊரில் எப்பயுமே செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் திருவிழா. எல்லா ஊர்லேயும் மாறித்தேன். செவ்வாய்க்கிழமை பகல் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருப்போம். நைட்டு ஃபஸ்ட் நிகழ்ச்சியை வந்து கரகாட்டத்தையும் ஃபஸ்ட்டு. நல்லா கரகாட்டத்தை நல்லா ஆடி பாடி முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 1:30 to 2 மணியை போல் நாங்கள் ஆற்றுக்கு போவோம். ஆற்றுக்கு போய் அம்மனை வந்து பூவால் கரகம் செஞ்சு அப்படியே கொண்டு வருவோம். ஊர் வழியாக கொண்டு வருவோம். கொண்டு வந்து அப்படியே கோயிலில் வச்சுட்டு மாவிளக்கு, குத்துவிளக்கு, பூஜை இதெல்லாம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அடுத்து தீச்சட்டி எடுப்போம். தீச்சட்டி எடுத்துகிட்டு ஊர்வலமாக ஆற்றலை அழைச்சிட்டு போவோம். முளைப்பாரி அழைச்சிட்டு போவோம். முளைப்பாரி அழைச்சிட்டு அப்படியே கரகத்தை வச்சுட்டு மறுநாள் கரகம் பார்த்து 3 நாள் வந்து வியாழக்கிழமை வந்து நாங்கள் வந்து கரகத்தை வந்து ஆற்றுல கலைக்கிடுவோம். இது தாங்க எங்கள் ஏரியா எங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாவில் இது. இப்போ போய் நைட்டு கரகாட்டம் பார்த்தாச்சு. 2 மணி போல் ஒரு டிராக்டரில் தங்கம் ரேடியோஸோட லைட்டை பூரா கட்டிக்கிட்டு கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் அழகாக அம்மனை செஞ்சோம். செஞ்சுக்கிட்டு இது பூவால் கரகம் செஞ்சு அம்மனை வடிவமைச்சு அங்கேருந்து ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ வந்து ஊரில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விநாயகர் கோயில் தான் எங்களுக்கு. அங்கிட்டிருந்து ஆற்றுலேருந்து வரும்போது எங்கள் ஊரில் வந்து வீடே விநாயகர் வீடு தான். அந்த கோயில் வந்து விநாயகர் கோயில் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விநாயகரப்பனை பார்த்துட்டு ஊருக்குள்ளே வரணும். அங்கே தெற்கு பக்கம் இருந்து வடக்கு பக்கம் வரும்போது விநாயகர் கோயிலில் சாமியை கும்பிடுவோம். சாமியை கும்பிட்டுட்டு ஊர்வலமாக அப்படியே போவோம். ஊர்வலம் போய் நடு மையத்தில் வந்து எங்கள் ஊரில் வந்து அந்த காளீஸ்வரி பரம்பரை வரம்பே கும்பிட்ற இடம் இருக்குது. அந்த இடத்துல ஆத்தால ஒரு நிமிஷம் வச்சுட்டு சத்தி கடை வெட்டிட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் போய் வச்சுருவோம். ஆத்தா கரகத்தை பாருங்கள். இப்போ வந்து இது ஃபஸ்ட் எடுத்தோடனே ரேஷன் கடை ஒட்டியே தான் நமக்கு விநாயகர் கோவில் இருக்குது. விநாயகர் கோயிலில் போய் நாங்கள் கரகத்தை வச்சுருவோம். வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டு தெருவிலே இப்போ எடுத்துகிட்டு தெரு தூரம் எடுத்துகிட்டு போவோம் சாமியை. இப்போ போடுறது வந்து சாமிக்கு வந்து இப்போ மாலை பண மாலை, அதாவது ஃபுல்லாக 50 ரூபா தாள், 20 ரூபா தாள், 10 ரூபா தாள், இதை பூரா மொத்தமாக ஒரு நபர் வச்சுருக்காங்க. பாருங்கள் எம்புட்டு அழகாக சூப்பராக அந்த இதை காமிக்கிறேன் பாருங்கள். இது விநாயகர் கோயில் எங்கள் ஊர். இது பாருங்கள் விநாயகர் கோயில். விநாயகருக்கு பூசாரி எங்கள் அக்கா பொண்ணு தேக்காதே அந்த இருக்குது பாருங்கள் பூசாரி. இது இவங்க வீட்டில் விநாயகர் எங்கள் ஊரில் விநாயகர் கோயிலுக்கு இந்த அக்காதையும் பராமரிப்பு வச்சுக்குவாங்க. அப்படியே என்ன பண்ணுவோம்னா விநாயகர் கோயிலை முடிச்சிருக்கு ஊர்வலமாக சுற்றி இந்த இருக்கிற தென்னை, இந்த தென்னை தாங்க பரம்பரையாக வச்சு இருந்து சாமி கும்பிட்ட இடம். இந்த இடத்துல வந்து ஆத்தாளை தூக்கி அங்கே வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் தூக்கி வச்சுட்டு கடா வெட்டுவோம். கடா வச்சுட்டு மறுபடியும் ஊர்வலமாக போய் கோயிலில் இருக்கிற இடத்துல இந்த மாலை பாருங்கள். நான் ஃபுல்லாக எல்லாமே ரூபாத்தாள் தாங்க. இப்போ 50 ரூபா தாள், 10 ரூபா தாள், 20 ரூபா தாள். இந்த பாருங்கள் எல்லாமே பாருங்கள் புறமே காசு தான். இந்த காசை நன்கொடை யார் வழங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தம்பி கையில் பிடிச்சி முடியும். ரொம்ப சந்தோஷம். எல்லா ஊரையும் கும்பிட்ற மாதிரி பங்குனி மாதம் நம்ம ஊர்லேயும் கோயில் கும்பிட்றாங்கன்னும் போது
ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சீரும் சிறப்புமாக இருக்கும். அடுத்து சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் சாமியை தூக்கி கோயிலில் காளியம்மன் கோயிலில் வச்சுட்டு அப்படியே மாவிளக்கு எடுத்துகிட்டு அப்படியே கறிஞ்சோறு எடுத்து சாப்பிட்டு பகல் ஃபுல்லாக நிகழ்ச்சியை பூரா சிறப்பாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து என்ன செய்வோம்னா இந்த பாருங்க கடை வைக்கிறோம். கடை கொடுக்குறோன்னு கடை குளிச்சுன்னா கடை வெட்டிடுவோம். கடை வெட்டிட்டு அப்படியே கடை வெட்டியாச்சு. இது தாங்க எங்கள் ஊர் காளியாத்தான், காளியம்மன். எங்கள் ஊர் வாய்க்காப்பாறை காளியம்மன் எவ்வளவு சிறப்பாக இருக்குவாங்க. எங்கள் ஊரில் சூப்பராக திருவிழா வந்து நல்லா கொண்டாடுவாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் திருவிழா பாருங்கள். இந்த மாமந்தி எங்களுக்கு வருஷம் சாமி ஆத்தாளுக்கு முகம் செஞ்சு கொடுப்பாரு. எல்லாமே இவரை வச்சு தான் நாங்கள் இது வருஷம் செஞ்சுருவோம். இவர் எங்களுக்கு பரம்பரையாக இது பண்ணி கொடுக்கும். ஒரு காலத்துலேருந்து எங்களுக்கு ஆத்தாளுக்கு முகம் வச்சு கொடுக்குறது, பங்குனி மாதம் சிலை செஞ்சு தரது வைக்க புறமை இவர் தான் எங்கள் ஊருக்கு புறமை இது பண்ணுவார். இவரே பொண்ணவர். ஆமாம், சரி சரி. அங்கேருந்து ஊர்வலமாக சுற்றி காளியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. காளியம்மன் கோயிலேருந்து ஒரு கடை வெட்டுவோம். அந்த கடை விட்டுட்டு அப்படியே இது ஆத்தாளத்துக்குள்ளே வச்சுட்டு இது பண்ணிடுவோம். அப்புறம் வந்து இந்த வருஷம் பொங்கல் வந்து இப்போ ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம வாய்க்காப்பாறை சேர்ந்து திருப்பதி அண்ணே கடமை கொண்டு இருக்கார். மாரோ மொபைல்ஸு வேர்ல்டு, அவங்க மாரோ மொபைல்காரங்க அவங்க குடும்பம் சேர்ந்து ஒரு பொங்கல் ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் சாப்பிட அம்சமாக இருந்துச்சு. அவங்க குடும்பத்துக்கு வந்து வாய்க்கால்பாறை கிராம பொதுமக்கள் சார்பாக வந்து நன்றியை தெரிவிச்சுக்குவோம். நானே வணக்கம் பண்ணி நல்லா இருந்துச்சுண்ணே. பொங்கல் சூப்பராக இருந்துச்சு, சீரும் சிறப்புமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உங்களோட முயற்சி ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சுண்ணே. பொங்கல் வந்து ஃபுல்லாக கொடுத்தாங்க. வாய்க்கால்பாறை திருப்பதி அவங்க குடும்பத்தில் கடமை கொண்டு இருக்காங்க. மாரோ மொபைல்ஸ் வேர்ல்ட்ஸ், மீனாட்சி ஆப்செட் ப்ளக்ஸ் அவங்களோட பொங்கல் கொடுத்தீங்க. சிறப்புமாக இருந்துச்சு. இப்போ கடை வெட்டியாச்சு. ஆத்தாளை திடீர் கோயிலுக்குள்ள வர்றாங்க. கோயிலில் ஆத்தாளை கொண்டு போய் வச்சுட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு அப்படியே பொங்கல் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்து கறிஞ்சோறு சாப்பிட்டு இன்றைக்கி சாயந்தரம் ஊர்வலமாக நடக்கிற நிகழ்ச்சி தீச்சட்டி எடுக்கிற வந்து பார்ட் 2 போட்டு வரேன் பாருங்கள். 2ஆம் பாகமாக வெளிவரும். மொத்த வாய்க்காப்பாறை நிகழ்ச்சி வந்து 2 நிகழ்ச்சி, 2 பார்ட்டு. முதல் பார்ட்டும் 2ஆம் பார்ட்டும் 2ஆம் பாகமாக அடுத்து போட்டு வரேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எங்கள் ஊரில் என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, எப்படி இருக்குது எப்படின்னு பாருங்கள். ஆனால் சின்ன கிராமம் தாங்க. சின்ன கிராமமாக இருந்தாலும் அவ்வளோ அம்சமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சிறப்பாக இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். நல்லா வரி வசூல் பண்ணி வீடு தவறாமல் இந்த வட்டமான எல்லா வரியுமே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இந்த பாருங்க பொங்கல் தராங்க. தழுவியில் வச்சு சூப்பராக கோயிலுக்கு முன்னாடியே பொங்கல் தராங்க. திருப்பதி அண்ணனோட பொங்கல் பாருங்க. அடுத்த வீடியோ வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியாக என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு எடுத்து போடுற விட்டேன் பாருங்கள். அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோ வந்து 2ஆம் பாகமாக எடுத்து போட்டு விடுறேன். வணக்கம் மாமி. இன்றைக்கி வாய்க்கால்பாறை எங்கள் சொந்த ஊரில் இருந்து பாருங்கள். அடுத்து 2ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்போம்.